வணக்கம் என் இனிய தமிழ் நெஞ்சங்களே. இன்றைய காணொளி மிகவும் முக்கியமான ஒன்று. அதுவும் நம் பாண்டியர்களை பற்றியது. உலகில் எப்பொழுது பாண்டிய மன்னர்களின் ஆட்சி தோன்றியது என்பதை யாராலும் கணித்து கூற இயலாது. அவ்வளவு பழமை வாய்ந்த மன்னரினம் பாண்டியர்களுடைய மன்னரினம். மூவேந்தர்களில் மூத்த இனம் பாண்டியர் இனம். அந்த வம்சத்தில் இருந்துதான் சேரரும் சோழரும் தோன்றியதாக வரலாற்று நூல்களும் சங்க இலக்கியங்களும் கூறுகின்றன. மேலும் பாண்டிய மன்னர்கள் எகிப்து நாட்டை ஆண்டதாக ஒரு வரலாற்று செய்தி கிடைத்துள்ளது. அது மட்டுமல்ல, கிரேக்க நாட்டை பாண்டியன் 1 மற்றும் பாண்டியன் 2 என்ற 2 மன்னர்கள் ஆட்சி செய்ததாக கிரேக்க நாட்டு வரலாறு கூறுகிறது. இப்பேற்பட்ட பழமையும் புகழும் வாய்ந்த பாண்டிய வம்சத்திலே மிகப்பெரிய களங்கம் ஒன்று ஏற்பட்டது. ஆம், பாண்டிய வம்சத்தில் அதுவரை ஏற்படாத ஒரு கொடுமையான நிகழ்ச்சி அது. மேலும் தென்னிந்திய வரலாற்றில் எந்த ஒரு மன்னருக்கும் எந்த ஒரு மன்ன வம்சத்திற்கும் ஏற்படாத ஒரு இழிவு அல்லது களங்கம் இவர்களுக்கு ஏற்பட்டது. அது என்னவென்றால், தந்தையை மகன் கொன்றுவிட்டு மகன் அரசு கட்டிலில் ஏறினான் என்பதே. அந்த பழி அந்த மகனுக்கு எவ்வளவு பெரிய துன்பத்தையும் சோகத்தையும் கொடுத்திருக்கும். அதை நினைத்து பார்த்தோமேயானால் நமக்கே மிகவும் கேவலமாகவும் வெட்கமாகவும் அருவருப்பாகவும் உள்ளது. இப்பொழுது அந்த பழி அந்த களங்கம் உண்மையிலேயே நீங்கிவிட்டது. ஆம் நண்பர்களே, உண்மையிலேயே நீங்கிவிட்டது என்பதை பற்றி தான் இக்காணொலியில் காண உள்ளோம். 2ஆம் பாண்டிய பேரரசில் மிகவும் முக்கியமான மன்னன் சடையவர்மன் சுந்தரபாண்டியன். இவனது ஆட்சி காலம் கிபி 1250 முதல் 1284 வரை. இவனே 2ஆம் பாண்டிய பேரரசை நிலைநிறுத்திய மன்னனாவான். இவனுக்கு பின் இவனது மகன் 1ஆம் மாரவர்ம குலசேகர பாண்டியன் ஆட்சிக்கு வந்தான். இவனுடைய ஆட்சி காலம் கிபி 1268 முதல் 1318 வரை ஆகும். இவனுடைய ஆட்சி காலத்தில் இத்தாலிய நாட்டு வெனிஸ் நகரத்து பயணி மார்க்கோ போலோ என்பவன் பாண்டிய நாட்டிற்கு வந்து பல இடங்களை சுற்றி பார்த்துவிட்டு மக்களிடமும் விசாரித்துவிட்டு பாண்டிய மன்னன் 1ஆம் மாரவர்ம குலசேகர பாண்டியனை மிகவும் புகழ்ந்து எழுதியுள்ளான். இவன் செங்கோல் வளையாமலும் மக்களிடத்திலும் வணிகர்களிடத்திலும் மிகவும் அன்புடனும் பண்புடனும் பாசத்துடனும் பழகுகிறான் என்றும், அதனால் வேறு தேசத்தில் இருக்கும் மக்களும் வணிகர்களும் இவன் நாட்டிற்கு வர மிகவும் ஆசைப்படுகின்றனர் என்று கூறியுள்ளான். மேலும் மார்க்கோ போலோவை போலவே முகமதிய பயணி வாசப் என்பவனும் 1ஆம் மாரவர்ம குலசேகர பாண்டியனை மிகவும் புகழ்ந்து எழுதியுள்ளான். இவனுடைய தலைநகரத்திலேயே, அதுவும் கருவூலத்தில் 1200 கோடி பொன்னும் மணியும் சேர்த்து வைத்திருந்ததாக வாசப் கூறியுள்ளான். இந்த குலசேகர பாண்டியனுக்கு 2 மகன்கள் இருந்தனர். அதில் ஒருவன் பெயர் வீரபாண்டியன். இவன் மூத்தவன். இவனுடைய தாயார் பட்டத்து இளவரசி அல்ல. 2வது மகன் சுந்தரபாண்டியன். இவன் இளையவன். இவனுடைய தாயாரே பட்டத்து அரசி ஆவார். 1ஆம் மாரவர்ம குலசேகரன் காலத்தில் பாண்டிய மன்னர்களுடைய ஆட்சி வடக்கே நெல்லூரிலிருந்து தெற்கே குமரி வரையிலும் இருந்தது. மேலும் சேர நாடும் சோழ நாடும் கொங்கு நாடும் பல நாடுகளும் இவனுடைய ஆட்சியின் கீழ் இருந்தது. அது மட்டுமல்ல, இலங்கையும் இவனுடைய ஆதிக்கத்தின் தான் கீழ் இருந்தது. எனவே அப்படிப்பட்ட ஒரு பரந்த நாட்டை ஆள வீரமும் ஆண்மையும் கொண்ட வீரபாண்டியனுக்கு இவன் இளவரசு பட்டம் சூட்டினான். இதனால் கோபம் கொண்ட சுந்தரபாண்டியன் தன் தந்தையை கொன்றுவிட்டு ஆட்சி கட்டிலில் ஏறினான் என்று வாசப் என்பவன் தனது குறிப்புகளில் எழுதி வைத்துள்ளான். அதே போலவே அலாவுதீன் கில்ஜியின் அவையில் இருந்த அமீர் குஸ்ரி என்பவனும் இவ்வாறு எழுதியுள்ளான். ஆனால் இவர்களெல்லாம் காற்று வாக்கில் அந்த செய்தியை எழுதி வைத்துள்ளார்கள். அது உண்மையே கிடையாது. ஏனெனில் அப்படி ஒரு நிகழ்வு நடந்ததாகவே சரித்திரத்தில் எந்த ஒரு கல்வெட்டும் காணவில்லை. இப்பொழுது நல்லூரில் கிடைத்துள்ள கல்வெட்டு ஒன்று இந்த புதிருக்கு விடை கொடுத்துள்ளது. ஆம், சுந்தரபாண்டியன் தந்தையை கொல்லவில்லை என்றும் இவனுடைய அண்ணன் வீரபாண்டியனுடன் ஒன்றாக இருந்தே ஆட்சியை நடத்தினான் என்றும் கூறுகிறது. வீரபாண்டியனுடைய ஆட்சி ஆண்டு கிபி 1297 முதல் 1342 வரை. சுந்தரபாண்டியனுடைய ஆட்சி ஆண்டு கிபி 1303 முதல் கிபி 1325 வரை. இருவரும் பாண்டிய நாட்டினை ஒன்றாகவே இருந்து ஆட்சி செய்தனர் என்றும், சுந்தரபாண்டியன் தன்னுடைய அண்ணன் வீரபாண்டியன் மீது மிகப்பெரிய பற்று கொண்டிருந்ததால் அவனுக்காக வீரபாண்டீஸ்வரம் என்ற ஒரு கோயிலை எழுப்பினான் என்றும் கூறுகிறது. அப்படியானால் இருவரும் ஒன்று சேர்ந்து மாலிகாபுரை எதிர்த்தனர் என்றுதான் அந்த கல்வெட்டு கூறுகிறது. அப்படியானால் மாலிகாபுரை அழைத்து வந்தது யார்? அதற்கும் அந்த கல்வெட்டே புதிர் கூறுகின்றது. மாலிகாபுரை அழைத்து வந்தது இவர்களுடைய சிற்றப்பன் மகன் சடையவர்மன் ராசராசன் சுந்தரபாண்டியன் என்பவன் ஆவான். அதாவது சடையவர்மன் ராசராச சுந்தரபாண்டியன். இவனுடைய ஆட்சி காலம் கிபி 1310 முதல் 1332 வரை.
இவனும் சில காலத்திற்கு பின்பு இவர்களுடன் ஒன்று சேர்ந்து கொண்டு மாலிகாபரை எதிர்த்து சண்டையிட்டான் என்று அந்த கல்வெட்டு கூறுகிறது. இதிலிருந்து நமக்கு தெரிவது என்னவென்றால், முதலாம் மாரவர்ம குலசேகர பாண்டியனை அவனது பட்டத்தரசி மகன் சுந்தரபாண்டியன் கொலை செய்யவில்லை என்பது உறுதியாகிறது. அடுத்து சுந்தரபாண்டியன் தனது மாற்றாந்தாய் மகனாக தனது அண்ணனுமாகிய வீரபாண்டியனுடன் ஒன்றாகவே இருந்து ஆட்சி செய்தான் என்று தெரிகிறது. இவன் வீரபாண்டியன் மீது கொண்டிருந்த பற்றின் காரணமாக வீரபாண்டீஸ்வரம் என்று கோயிலை எழுப்பித்தான் என்று அந்த கல்வெட்டு கூறுகிறது. மேலும் இருவரும் ஒன்றாகவே சேர்ந்து அலாவுதீன் கில்ஜியின் படைத்தளபதி மாலிகாபரை எதிர்த்து போரிட்டனர் என்றும் கூறுகின்றது. அடுத்ததாக இவருடைய சிற்றப்பன் மகன் சடையவர்மன் ராஜராஜ சுந்தரபாண்டியன் என்பவனே மாலிகாபரை அழைத்து வந்தவன் என்றும், இவனும் பிற்காலத்திலே இவர்களுடன் ஒன்று சேர்ந்து கொண்டு மாலிகாபரை எதிர்த்தான் என்றும் கூறுகின்றது. எனவே மகன் தந்தையை கொல்லவில்லை என்ற அந்த பழி இல்லவே இல்லை என்பது உறுதியாகிறது. தந்தையை அவன் கொல்லவே இல்லை என்பது உறுதியாகிறது. இதனால் பாண்டிய வம்சத்தில் பொய்யாக கற்பனையாக உலா வந்த அந்த களங்கம், அந்த பழி நீங்கிவிட்டது. தமிழ் நெஞ்சங்களே, உங்களுக்கு இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணினா எங்களுடைய